Let's make peanut idli putty. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. வச்சு கடலையை போட்டு நல்லா வறுத்துருங்க. மிதமான தீயில் வறுத்துட்டு பொன்னிறமாக வந்ததுன்னா எடுத்து தனியாக வைங்க. அப்புறம் மிளகாயை வறுத்துக்கோங்க. அதையும் எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. அதோட வெள்ளை பூண்டையும் சேர்த்து வதக்குங்க. அதோட உளுந்து சேருங்க. அதோட கடலைப்பருப்பு சேருங்க. இப்போ அதையும் சேர்த்து உனையும் நல்லா 4 ஐட்டத்தையும் வறுத்து உப்பு போட்டுக்கோங்க மேலே. அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைக்கங்க. குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு டேஸ்ட் பாருங்கள். அது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா லேசாக மறுபடியும் ஒரு தடவை வறுத்து எடுத்து வச்சு ஆற விட்டு எடுத்து வைங்க. இப்போது நம்ம ஹோம்மேட் இட்லி பொடி ரெடி. இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஈஸி ரெசிபிக்கு ஸ்டே டியூன்டு. பட்டாமமே டுர்